ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ சீக்கிரம் போ. வாங்க சீக்கிரம். முதல்ல எங்க ஆசிரமத்துக்கு வரும்போது ஒரு பொம்மையில பாம் செட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை வச்சு என்ன மிரட்டினாங்க. ஏய் தனலட்சுமி, அங்கேரு. இந்த பொம்மை எது? ஸ்கூல் காம்பவுண்ட்ல கிடைச்சது. முதல்ல எங்க ஆசிரமத்துக்கு வரும்போது ஒரு பொம்மையில பாம் செட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை வச்சு என்ன மிரட்டினாங்க. ஏய் போ. என் பொம்மை போர் சொல்றல. சொல்றது கேளுமா. நீ வயிற்று பிள்ளையோட எங்கேயும் போக கூடாதுமா. தனலட்சுமிக்கு ஒன்னும் ஆகாதுமா. நான் சொல்றது கேளு. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. கடவுள் நிச்சயமா அவளை காப்பாத்துவாரு. நான் சொல்றது கேளுமா. தனலட்சுமி ஆகாதுமா. நீ போ. தனலட்சுமி, தனலட்சுமி என்ன போற நீ? என்ன போற? என் பொம்மை ஆண்டி. என்னமா சொல்ற? இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பா தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்டா. அந்த ஏசி சிட்டி ஃபுல்லா நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆளை போட்டு வச்சிருக்கான். அவன் கண்ணில் படாம தப்பிக்கணும்னா ஒரு 2-3 நாளைக்கு எங்கேயாவது பாதுகாப்பா தங்கணும். அதுக்கு ஒரு இடம். தம்பி, எதுக்கு அங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நம்ம ஜான் வீடு எதுக்கு இருக்கு? அங்கே ஒரு ஈ காக்கா கூட வராது. அங்கே தங்கிக்க வேண்டியதானே? எல்லாம் அவன் பொண்டாட்டி சைலஜானாலும் வந்தது. நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் மண்டை ஆட்டிவிட்டு அந்த ஏசி கிட்ட நம்மளை கரெக்டா போட்டு கொடுத்துட்டான். அதான் அவன் கதையை நான் முடிச்சிட்டேனே. முடிச்சிட்டியா? அந்த ஆசிரமத்தை விட்டு நான் கிளம்பும்போது சும்மா வரல. அங்க பாம்பு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்நேரம் அங்கிருந்து அவங்களா பீஸ் ஆயிருப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, தப்பு பண்ணிட்டடா. நமக்கு பொண்டாட்டி தான் போட்டு தள்ளணும்னா துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டுன்னு போயிருக்க போறா. ஆனா பாம்பு வச்சு அங்க இருக்கிற அனாதை குழந்தைங்கள சாவடிச்சிட்டியாடா. அந்த குழந்தைங்க நமக்கு என்னடா துரோகம் பண்ணாங்க? ஒரு பெரிய ஆளை காலி பண்ணனா சுத்தி இருக்கிற அப்பாவங்களும் சாகதான் செய்வாங்க. அந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாதுண்ணே. அப்படி இல்லடா, நம்ம யாரை வேணா கொள்ளலாம்டா. அதுக்கு கடவுளோ போலீஸோ தண்டனை கொடுக்கும். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா குழந்தைங்க கடவுளை ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்கள போய் சாவடிச்சிட்டியாடா. அண்ணா அண்ணா, ஆசிரமத்துல பாம்பு வச்சிருந்தீங்களே, ஸ்குவாட் வந்து எடுத்துட்டாங்கண்ணே. யாரா சொன்னது? இப்போ டிவியில் சொன்னாங்கண்ணே. அப்படி முருகா, நம்ம கும்பர சாமி ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருச்சுடா.
இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியமெல்லாம் பண்ணாம இரு. எப்படிக்கா இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் மேல கோவமா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சுமங்கலி பூஜை அன்னைக்கு நான் வரலன்னு தானே கோவம். அன்னைக்கு பாட்டிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, அதான்க்கா வர முடியல. இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, சாதாரண மயக்கம் தான். அக்கா, நானும் என் ஹஸ்பண்டும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தோம். எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். என்னாச்சுக்கா? கை நழுவிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிருக்கு என்கிட்ட, ஆனா மறைக்கிறீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வரேன். இந்த அக்கா இல்லாமலா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மறக்காம உங்க ஹஸ்பண்டே கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். போலாமா? சரிக்கா. என்ன மீனா, எவ்வளவு நேரம் தான் அலங்காரம் பண்ணுவ? நல்ல நேரம் போயிட போதுமா? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. சும்மா கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்வதிக்கா வந்ததும் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அது சரி, என்னவோ கூட பிறந்தவ மாதிரி பார்வதிக்கா பார்வதிக்கான்னு வார்த்தைக்கு சொல்ற. அக்கா, அவங்க என் கூட பொறுக்கலனாலும் அவங்களுக்கு என் மேல அதிக பாசம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். மன்னிச்சுக்கம்மா, தெரியாம சொல்லிட்டேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வா. சரிக்கா. மீனா ரெடி ஆயிட்டாமா. பார்வதிக்கு வந்து ஆரம்பிச்சலான்னு சொன்னா. பார்வதி வந்தான்னா தான் புருஷனை மீனா புருஷனா பார்த்தான்னா என்ன நடக்குமோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, இத்தனை நாள நம்ம பொத்தி வச்ச ரகசியம் இன்னைக்கு அம்பலமாக போகுது. பார்வதி வந்தா என்ன நடக்குமோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. எல்லாரும் முன்னாலேயே நம்ம அசிங்கப்பட போறோம். உங்க எல்லாரையும் விட பார்வதியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டுவேன். அவளுக்கு போய் ஏமாத்தல், துரோகம் இந்த 3வே ஆகவே ஆகாது. இதை செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவ மன்னிக்கவே மாட்டா. அதுவும் மீனாவோட புருஷனா என்ன பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன சமாதானப்படுத்தினாலும் அவ ஒத்துக்க மாட்டா. என் முகத்துல காரி துப்பிட்டு போவா. ஐயோ, அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்க மீனாக்கு உண்மையான புருஷன் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. என் பேத்தி உசிரையே விட்டுருவாளே. அம்மா, அழாதம்மா, யாராவது பார்க்க போறாங்க. இதுக்கு மேல எங்க குலதெய்வம் தான் என் பேத்தியை காப்பாத்தணும். மீனா, பார்வதி அக்கா வந்திருக்காங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய்.
கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே